கடகராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். கடகராசி கார்த்திகை மாத பலன் 2025 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 8வது மாதம் கார்த்திகை மாதம். கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் விருச்சிக ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த கார்த்திகை மாசம். காலச்சக்கரத்துக்கு விருச்சிகங்கிறது 8வது ராசி. எட்டுங்கிறது 8வது மறைபொருள் ஞானத்தை சொல்லக்கூடிய இடம் ராசி தான் 8வது ராசி. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா உயிர்களிடத்தும் மறைபொருளாக இருப்பவர் யாருன்னா சிவபெருமான். சிவபெருமானுடைய வழிபாடு செய்வதற்கு சிறப்பான மாதம் இந்த கார்த்திகை மாதம். அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது கார்த்திகை மாத சோமவாரம் மிகச் சிறப்பானது சிவபெருமான் வழிபாட்டிற்கு. இந்த மாதம் கார்த்திகை மாதம் 5 திங்கட்கிழமை வருது. திங்கட்கிழமையிலே 5 திங்களும் சிவபெருமான் வழிபாடு செய்வதற்கு மிகச் சிறப்பான நாள். எல்லா உயிர்களிடத்தும் மறைவந்து காணப்படுகிற சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு சிறப்பான மாதம் கார்த்திகை மாதம். இந்த மாதம் 17ஆம் தேதி அண்ணாமலையார் தீபம், அதாவது பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம். அதாவது திருவண்ணாமலை செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே விளக்கேற்றி தீப வழிபாடு செய்வது சிறப்பு. அதாவது அடிமுடி காண முடியாதவராக காட்சி கொடுத்த நாள். பிரம்மாவும் திருமாலும் சிவபெருமானை, அதாவது ஒளிப்பிளம்பாக இருக்கக்கூடிய சிவபெருமானை அடிமுடி காண முடியாத நாள். அதாவது பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் கிடையாது. அதோடைய தத்துவம் என்ன அப்படின்னா, பிரம்மானா அறிவு, திருமால்னா செல்வம். இந்த செல்வத்தாலையும் அறிவாலையும் கடவுளை அடைய முடியாது, அறிய முடியாது அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அதாவது அன்பால மட்டும்தான் அறிய முடியும், அடைய முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா செல்வம் ஒத்துக்கும், தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு, செல்வத்தால் அடைய முடியாதுங்கிறது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா திருமால் வந்து பன்றி உருவம் எடுத்து கீழே போய் தன்னால் முடியலன்னு ஒத்துக்குவார். அதே நேரத்தில் அறிவு வந்து விதண்டாவாதம் பேசும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லும். அதான் பார்த்தீங்கன்னா தாழம்பூ பொய் சொன்னது பிரம்மா. அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்காது. அறிவு வந்து விதண்டாவாதம் பேசி எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பகுத்தறிவு வந்து பேசிக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த அறிவாலையும் செல்வத்தாலையும் அடைய முடியாத செல்வம் தான் சிவபெருமான். அன்றைய தினம் சிவபெருமான் ஒளி வடிவிலே வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பான நாளாக அமையும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வாஸ்து நாள். அதாவது புதுசாக வீடு கட்டுவதற்கு, மனை கொள்வதற்கு, கிரகாரம்பம் செய்வதற்கு மிகச் சிறப்பான நாள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்தில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் குரு உச்சமாகி சஞ்சரிக்கிறார். அதாவது ஐப்பசி 1லிருந்து கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் அதிசாரமாக வந்த குரு உங்கள் ராசியில் உச்சமாகி சஞ்சரிக்கிறார். இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் உச்சமாகி சஞ்சரிக்கிறார். ஆனாலும் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறார். பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதிக்கு அப்புறம் மீண்டும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானத்துக்கு போய் சஞ்சரிக்க போகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலையும் வக்கரகதியில் சஞ்சரிக்க போகிறார். உங்கள் ராசிக்கு இப்போ 12ஆம் இடத்துலையும் போய் வக்கரகதியில் தான் சஞ்சரிக்க போகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. வியாழக்கிழமையில குருவால தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவசமாதிகளை சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு யோகத்தை செய்யும். அதே போல் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு பாக்கிய சனியாக இருக்கார். பாக்கிய சனியாக இருந்தவர் வக்கரகதியில் சஞ்சரித்தார். இந்த மாதம் 12ஆம் தேதியோட அவரும் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா பாக்கிய சனியோடைய பலன் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன். சூரியன் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் ஃபுல்லாக 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். புத்திரசானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டுன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா பதவி ஸ்தானத்தில் பதவி கிரகமே சஞ்சரிக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். 2ஆம் அதிபதி 5ல் சஞ்சரிக்கிறதுனா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, குடும்பம் வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா திருமணம், குழந்தை பிறப்பு, ஏன்னா 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், குழந்தை பிறப்பு, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆம் இடங்கிறது ஒரு சுற்றுலா போடுற மாதிரி. அப்போ வந்து ஒரு மகிழ்ச்சியான நிலைமையை குடும்பத்தில் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். எதிர்பாராத தனவரவையும் சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து ஸ்தானம் 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்திற்கும்
12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயனஸ்தானம், அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா புதன். புதன் உங்க ராசிக்கு 7ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார் வக்கரகதியில. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது 7ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். மறுபடியும் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி வரை 5ல் செஞ்சிருக்கிறார். 7ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் 4ல் செஞ்சிருக்கிறார். 20ஆம் தேதிக்கு அப்புறம் மறுபடியும் 5ஆம் இடத்துலையும் செஞ்சிருக்கிறார். 4, 5 இதிலே தான் செஞ்சிருக்க போகிறார் புதன் பகவான் உங்களுக்கு. அப்போ பொதுவாக 4ஆம் இடமும் சிறப்பு, வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானம். 5ஆம் இடமும் சிறப்பு. அப்போ 4, 5ல் தான் செஞ்சிருக்க போகிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி. நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் 3ஆம் இடம். அப்போ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தடையில்லாமல் வெற்றியை கொடுக்கும். இளைய சகோதர வழி அனுகூலம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு, புதிய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலம். 12ஆம் இடத்து அதிபதி அவர் தானே. அப்போ சுப விரயம், வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடங்கிறது வாகனஸ்தானம். இந்த மாதிரியான சுப செலவுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4க்கும் 11க்கும் உடையவர். 4ஆம் இடங்கிறது வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானம். 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷிகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். இந்த 4க்கும் 11க்கும் உடையவர் யார் அப்படின்னா சுக்கிரன். 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று திக்பலமாக முளத்திரிகோணமாக செஞ்சிருக்கிறார். அப்போ 4ஆம் அதிபதி 4ல் ஆட்சி, சுக்கிரன் துலாத்தில் ஆட்சி, மூலத்திரிகோணம். அதோட 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் அதுக்கு பேர் திக்பலம், மிக மிக வலுவான நிலையில் இருக்கார். அப்போ புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகன கிரகமே சுக்கிரன் தான். அது இல்லைன்னா உங்கள் பழைய வாகனத்தை போட்டுட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலா சென்று வரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான சிறப்பான பலன்கள், தாய் வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம், கார் வாங்கி விற்கிறாங்க பாரு, அவங்களுக்கு மிகச்சிறப்பான காலம். அது மாதிரியான ஒரு நல்ல பலனை அதிக அளவில் எதிர்பார்க்கலாம். இந்த 10ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் தேதி 5ஆம் இடத்துல செஞ்சிருக்க போகிறார். அப்போ 4ஆம் அதிபதி 4க்கும் 11க்கும் உடையவர் 5ல் செஞ்சிருக்கிறார். இதில் சிறப்பு என்னன்னா 11ஆம் அதிபதி 5ல் எப்பெல்லாம் 5, 11 செஞ்சிருக்கிறதோ லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி செயல்படும். ஈர்ப்பு விதி அவங்களுக்கு அந்த டைமில் கை கொடுக்கும். ஈர்ப்பு விதி சுலபமாக பலன் தரும். ஈர்ப்பு விதி 2 மாதம் 3 மாதம் 1 வருஷம் ட்ரை பண்ணவங்களுக்கு கூட இந்த 5, 11 எப்பெல்லாம் சம்மந்தப்படுதோ அவங்களுக்கு உடனே அது நடக்கும். ஏன்னா நமக்கு வரக்கூடிய சிந்தனை 5ஆம் இடம். அது அந்த அபிலாஷை ஆசை, அந்த அபிலாஷை பூர்த்தியாகுமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 11ஆம் இடம். அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி, என்ன நினைக்கிறோமோ அது நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக சுக்கிரன் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5க்கும் 10க்கும் உடையவர். 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு ஸ்தானம். 10ஆம் இடங்கிறது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம்னு சொல்லக்கூடிய இடம். இந்த 5க்கும் 10க்கும் உடையவர் யார் அப்படின்னா செவ்வாய். 5ஆம் இடத்துலேயே செஞ்சிருக்கிறார், ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார். ஆட்சி பெற்று சஞ்சாரிச்சாலுமே கூட இந்த சூரியனோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார். சூரியனுக்கு முன்பின் 17 டிகிரி செவ்வாய் இருந்தால் அதுக்கு பேர் அஸ்தமனம். சூரியனுள்ள ஒடுங்கிடுவார். செவ்வாயுடைய பலனை சூரியன் தான் செய்வார். அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அஸ்தங்க கதியில் செஞ்சிருக்கிறார். 21ஆம் தேதிக்கு அப்புறம் 6ல் போவார். ஆனால் 5க்கும் 10க்கும் உடையவர் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று செஞ்சிருப்பது யோகம். தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தனக்கு பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு, சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு, பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான சுப பலன்கள் நடக்கும். 21ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சிருவார். மறைஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா அஸ்தங்க கதியில தான் இருப்பார். சூரியனோட அந்த 17 டிகிரிக்குள்ளே தான் இருப்பார். அதனால அஸ்தங்க கதியில தான் இருக்க போகிறார். அப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான் வழிபாடு 21ஆம் தேதிக்கு அப்புறம் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்தாலே உங்களுக்கு எல்லா விதமான நற்பலன்களும் இந்த மாதம் கார்த்திகை மாதம் கிடைக்கும். மேக்சிமம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடம் வழிபடுகிறது. 5ஆம் இடம் பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதே போல் குழந்தை பிறப்பு, காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி பொறுப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, ஒரு சந்தோஷமான மனநிலையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் கடகராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.